பொதுமக்கள் சார்பில் செல்வி மௌனிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எண்ணில் அடங்கா கனவுகளோடு வந்திருக்கும் எம் தந்தையருக்கும் ஊர் மக்களுக்கும் தன்னலம் பாராது பிறர் நலம் காக்க உழைத்துக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் காலி குடங்களே எங்களின் நிலைமையா என ஊர் பொதுமக்கள் கூடியிருப்போருக்கும் இளைஞர்களுக்கும் உங்களுள் ஒருத்தியாக நிற்பதில் இந்த களத்தில் நின்று போராடுவதில் பெருமிதம் கொண்டு இந்த போராட்டத்தை சிறப்புறச் செய்ய வலுப்பெறச் செய்ய வலுவடைய செய்ய வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தலை வணங்கி வாழ்த்துகிறேன். நீரின்றி அமையாத உலகு என்றார் வள்ளுவர். நீரினால் இந்த உலகம் உண்டாயிருக்கிறது. குடிநீர் என்பது அத்தியாவசிய தேவைகளுள் ஒன்று, இது யாம் அறிந்ததே. நீர் இல்லை என்றால் உயிரினங்களால் வாழ இயலாது. உடல் நலம் காக்கவும் சூழல் பாதுகாக்கவும் நீர் முக்கிய பங்காக வகிக்கிறது. மனிதனின் உடல் செயல்பாட்டிற்கும் சரியான ஆரோக்கியத்திற்கும் நீர் இன்றியமையாத கருத. நீர் குறைபாட்டால் பசிபந்தி, ஹெப்படைட்டிஸ், தாகம், நிலை தடுமாற்றம், சிறுநீரக கோளாறுகள் போன்ற நோய்களும் ஏற்படும் அபாயம் உண்டு. மனித உடலில் ஏறக்குறைய 70% நீரே உள்ளது. அதில் ஒரு மனிதனுக்கு தினமும் 2.5 to 3 லிட்டர் வரை நீரானது தேவைப்படுகிறது. நீர்ச்சத்து இல்லாமல் போனால் உடம்பு செத்து போகும். நீர் இல்லாமல் போனால் உலகம் அழிந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வருடம் வருடம் வெள்ளப்பெருக்கு வரும் இப்புண்ணியம் வழியில் கடலிலும் கலக்கிறது. ஆனால் வெகு நாட்களோடு குடிக்க தண்ணீர் இல்லாமல் காத்துக் கொண்டிருக்கும் பொதுமக்களின் நிலையை யார் அறிவார்கள்? யார் இதை அறிய போகிறார்கள் என்பதுதான் இந்த போராட்டத்தின் நோக்கமும் எழுச்சியும் கூட. ஒவ்வொரு நாளும் நாம் படும் துன்பமும் துயரமும் நம்முடைய கண்களில் வழிந்தோடும் கண்ணீரும் இமையோரத்தில் இமைக்கா கண்களாய் உற்று நோக்குபவர்கள் எத்தனை ஆளுமைகள், எத்தனை அரசு அதிகாரிகள் என்பது உங்களுக்கு தெரியும். நீர் இல்லை என்றால் உயிரினங்களால் ஒருபோதும் வாழ இயலாது. வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்காக பல தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. அதில் நம்முடைய அருகிலும் 3 தடுப்பணைகள் உள்ளன. அதுவும் போராட்டத்தின் வெற்றி மூலம் கிடைத்ததே ஆகும். இதில் இந்த போராட்டத்தில் நம்முடன் விவசாயிகளும் பங்கு பெற்றனர். உவர் நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாற்றப்பட்டு விவசாயிகள் பன்மடங்காக மகிழ்ந்தனர். ஆனால் காலம் காலமாக வெள்ளப்பெருக்கை அடித்துக் கொண்டு அதில் புலம்பிடும் இப்புண்ணியம்பதிக்கு என்ன நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதனை உணர எந்த ஆளுமையும் விரும்பவில்லை, எந்த அரசு அதிகாரியும் விரும்பவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பாலை நிலத்தில் ஒருவன் கேட்டானாம் குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று. அதற்கு மற்றொருவன் இல்லை என்று கூறினானாம். இதில் கேட்டவனின் எண்ணமும் மடமை, கூறியவனின் பதிலும் முட்டாள்தனமே என்று தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. கடலையும் ஆற்றையும் தாய்மைக்கு நிகராக கூறுவது உண்டு. சங்க காலங்கள் தொட்டு இன்று வரைக்கும் கடலையும் நதிகளையும் ஆறுகளையும் பெண்களுக்கு இணையாக வாழ்த்தி பெண்கள் பெயர்களை வைப்பது உண்டு. இதில் யாம் அறிந்தது. நீர் என்பது தாயின் மார்பில் சுரக்கும் அமுத சுரபிக்கு சமம் என்கிறது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களில் அழுகின்ற தாய் தன் குழந்தைக்கு பாலூட்ட, அழுகின்ற குழந்தைக்கு தன் தாய் பாலூட்ட மறந்திருப்பாளோ அல்லது மடிந்து போகின்ற குழந்தையின் கூக்குரலிற்கு அவள் தன் செவியை சாய்க்காதிருப்பாளோ என்ற சங்க இலக்கியங்களின் வார்த்தைகளை இன்றுள்ளவர்கள் மறந்தது ஏனோ? ஒவ்வொரு நாளும் நாம் படும் துன்பமும் துயரமும் இவர்களுக்கு புரியவில்லையா அல்லது இவர்களின் மனம் ஏற்க மறுக்கிறதா? ஒன்றும் புரியவில்லை. நீர் வளமே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்கிறது. நீர் இல்லாவிட்டால் உலக யுத்தங்கள் கூட ஏற்படலாம் என்பது அறியத்தக்கது. உவர் நிலத்தில் பிறந்த எங்களுக்கு உணவளிக்காவிட்டாலும், உவர் நிலத்தில் பிறந்த எங்களுக்கு உணவளிக்காவிட்டாலும் ஒரு வாய் நீர் கொடுப்பதற்கு முன்வரவில்லையே என்பதை நினைக்கும் போது மனக்குமுறல்கள் ஏற்படுகிறது. இது எங்களுக்கு உண்டான சாபக்கேடா? இல்லைனா இந்த சாபத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்களா? விடியலை நோக்கிய பயணத்தில் விடியாதோ என்ற எண்ணத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கும் என் புண்ணியம்பதிகளுக்கு ஆளுமைகளும் அரசு அதிகாரிகளும் உதவி செய்வார்களா என்பது முற்றிலும் கேள்விக்குறியே. தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், எங்களுக்கு தண்ணீர் வேண்டும்.
நாடுகளுக்கிடையே சண்டை, மாநிலங்களுக்கிடையே சண்டை, மாவட்டங்களுக்கிடையே சண்டை இருந்த போதிலும் வெள்ளம் வந்த 5 நாட்களில் வெள்ளம் கடந்த பின்பும் காளி குடங்களை கையில் ஏந்தும் அவல நிலைக்கு உருவாக்கியது யார்? எங்களை இதில் தள்ளியது யார்? இதற்கு பொறுப்புடையவர்கள் யார்? யார் என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா என்பது முற்றிலும் கேள்விக்கிறேன். இந்த கூட்டம் வெற்றி பெறுமா? இந்த கூட்டத்திற்கு முகாந்திரங்கள் உண்டா? என்ன நம்முடைய பதில்? அரசு இயந்திரங்கள் நம்மளை கண்கொண்டு பார்க்குமா அல்லது நம்முடைய விலை மதிப்பற்ற மதிப்புகளை மறக்குமா? துண்ணிய நூல் போல் தொடர்பன கலிகவி மண்ணுயிர் நீரது உடைத்து என்றார் வள்ளுவர். தண்ணீர் இல்லாவிட்டால் உயிர்களின் நிலை மோசமாகிவிடும். உயிர்களின் நிலை குன்றி வெட்கமான முடிவை எதிர்கொள்ள நேரிடும். இப்புண்ணியமதி வெட்கமான சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதை நினைக்கும் போது மனம் மிகவும் வருந்துகிறது. குடிநீர் இல்லாவிட்டால் வாழ்வு நெடியும். மனிதன் என்னும் உயிரினம் மடியும். வெள்ளம் வரும் கவனம் தேவை. விறகும் தண்ணீரும் சரியான சேமிப்பு பயனே. வழியும் வகையும் நன்கு யோசிக்க உலகம் நம் கையில் இருக்க வேண்டும். சிறு பொறுப்பில் தொடங்கி அற வழியில் போராட்டம் நடத்தும் எம் புண்ணிய மக்கள் காளி குடங்களை நிரப்பியே தீர வேண்டும் என்ற முடிவுடன் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் வல்லலாக மாற வேண்டும் என்று கூறி, ஆணவத்தில் ஆடாதீர்கள், ராணுவத்தில் அழிவீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.